கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்ததாக கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை எக்ஸ்ரே எடுக்க தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மயில் வாகனன். வணக்கம் மயில் வாகனன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி கல்குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றனர். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக திருமயம் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருமயம் வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கனிம வளத்துறை உதவி இயக்குனர் லலிதா பணியிடை லலிதா அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில இந்த வழக்கு தொடர்பாக ஜகபர் அலி மனைவி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தார் நேற்று. அதுல தற்போது இந்த வழக்கில் போதுமான சாட்சியங்கள் தடயங்களை காவல்துறையினர் சேகரிக்க தவறிவிட்டதாகவும், இந்த வழக்கு சரியான பாதையில் செல்லுமா என்ற சந்தேகம் உள்ளதாகவும், அதனால் அவரது உடலை மீண்டும் தோண்டி எடுத்து 2 தடயவியல் நிபுணருடன் தங்கள் தரப்பிலும் ஒருத்தரை சேர்த்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டும், மறு உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என அறிக்கை